சூரி பழம் சாப்பிட்டு பல வருஷம் ஆகிப்போச்சுங்களா. எப்போது ஊருக்கு வரப்போ நினப்பேன், ஆனால் நம்ம பார்க்குறப்ப செடி பார்க்குறப்ப அந்த டைமில் காய் இருக்காது. இப்போ நிறைய காய் பிடிச்சிருக்குதுங்க. சரி ஏதாவது ஒரு பழம் 2 பழமாவது பழுத்துருக்குமா அப்படின்னு பார்த்தேன். ஒன்றும் கூட இன்னும் பழுக்க ஆரம்பிக்கல. நிறைய காய் வேணால் நிறைய பிடிச்சிருக்குதுங்க செடியில். பழம் பழுக்கட்டுங்க, அப்புறமா நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த செடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முள்ளாக தான் இருக்குங்க. இந்த பழம் பழுத்ததுக்கப்புறம் பழம் வந்து நல்லா கருப்பாக இருக்கும், அதை எடுத்து சாப்பிடுவோம். அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். வேலியில் இருக்கிற முக்கால்வாசி பழங்களை வந்து பொறிச்சு சாப்பிட்றத, பறித்து எடுத்து சாப்பிட்றது தான் அப்போவெல்லாம் ஸ்நாக்ஸு எங்களுக்கெல்லாம். சூரிப்பழம் ஒன்று கூட கிடைக்கல. ஆனால் பக்கத்தில் மயில் இந்த தோகை வந்து விழுந்து கிடந்ததுங்க. இங்கே மயில் ஏகப்பட்ட மயில் இருக்குதுங்க. அதனால் இந்த மாதிரி தோகையெல்லாம் அங்கங்கே கிடக்கும். யாரும் அதையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கெல்லாம் வர்றதில்ல. அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. நானே எடுத்து பார்த்துட்டு அங்கேயே போட்டு வந்துட்டேன்.